வணக்கம். அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மே தினம் சொன்னால் தொழிலாளர்கள் தினம் என்பதை பொதுப்படையாகவே நாம் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது. மே தினத்தன்று தொழிலாளர்களெல்லாம் தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஊர்வலங்களையும் அதே நேரத்தில் கொடிகளை ஏற்றுவதும் அதற்கு பின்னாலேயே சில இடங்களிலே இனிப்புகளை வழங்குவதுமாக ஒரு நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோகமான ஒரு வரலாறு உலக அளவிலேயே நிகழ்ந்த பல்வேறுபட்ட வரலாற்றுகளில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்னவென்று கேட்டால் ஹேமார்க் கலவரத்தை தான் நாம் அதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹேமார்க் கலவரம் என்று சொன்னால் எங்கே நடந்தது, எதற்காக வேண்டி நடந்தது, எப்போது நடந்தது என்று பார்க்க 6ஆம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோ நகரிலே நடந்தது. ஏன் அந்த நிகழ்வு நடந்தது என்று சொன்னால் அங்கே பணியாற்றுகிற மெக்கார்க் மில் என்றது ஆலையிலேயே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் தங்களுடைய 8 மணி நேர வேலையை வலியுறுத்தி ஒரு போராட்டத்திற்கு அறைகோல் விட்டார்கள். போராட்டம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த நிர்வாகம் ஒரு நடைமுறையை கடைபிடித்தார்கள். இந்த தொழிலாளர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு போராடி கொண்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கண்முன்னாலேயே மாற்று தொழிலாளர்களை வைத்து அந்த ஆலையை இயக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். அப்போது ஆலை நிர்வாகத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே பல்வேறுபட்ட கருத்து மோதல்கள் ஏற்பட்டது. தொழிலாளர்களுக்கு உள்ளேயே ஒருவரைக்கு ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய நேரத்தில் ஆலை நிர்வாகம் காவல்துறையினரை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களை வன்மையாக தாக்கினார்கள். இதில் 2 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள். பல்வேறுபட்ட தொழிலாளர்கள் கைகளையும் கால்களையும் இழந்து துன்பத்திற்கு ஆளானார்கள். இந்த நிகழ்வு 1886 மே மாதம் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. இதை கண்ணுற்ற தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாம் 1886 மே மாதம் 4ஆம் தேதி இதே சிகாகோ நகரிலே இருக்கக்கூடிய ஹேமார்க் மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து அதற்குடைய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அறைகோல் விடுகிறார்கள். அவர்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக அந்த நேரத்திலே சொல்லக்கூடிய 5 லட்சத்திற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த இயக்கத்திலே தன்னை உள்படுத்திக் கொண்டாலும் மிக அதிகமான அளவுக்கு தொழிலாளர்கள் அங்கே கூடி கோஷங்களை எழுப்பி கொண்டிருந்தார்கள். மரணத்திற்கு காரணத்தை அரசு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கோஷத்தை இட்டார்கள். மரணமடைந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக கோஷத்தை இட்டார்கள். 8 மணி நேர வேலையை வலியுறுத்தி அவர்கள் கோஷமிட்டார்கள். அந்த நேரத்தில் தான் அந்த கூட்டத்தில் இருந்தவர் ஒருவர் காவல்துறையினுடைய அடக்குமுறையை தாங்கிக் கொள்ளாது வெடிகுண்டை தூக்கி வீசினார்கள். அதிலேயே ஒரு காவல்துறை மாண்டு விட்டார். இந்த காரணத்தை வைத்து மூர்க்கத்தனமாக தொழிலாளர்களை தாக்கினார்கள். தொழிலாளர்களை ஓட ஓட விரட்டினார்கள். பல்வேறுபட்ட சேதங்களை தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தினார்கள். அதோடு நிறுத்திவிட்டார்களா என்று சொன்னால் தொழிற்சங்க தலைவர்களை 5 தலைவர்கள் மீது குற்றம் சாட்டி அவர்களை கைது செய்தார்கள். கைது செய்ததோடு நிறுத்திவிட்டாரா என்று சொன்னால் 1887ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 5 தொழிற்சங்க தலைவர்களும் தூக்கில் இட்டார்கள். தொழிலாளர்களுக்காக வேண்டி அந்த மரணத்தை தழுவிய தொழிற்சங்க தலைவர்களால் ஆகஸ்ட் ஸ்டைன் என்பவரும் ஆல்பர்ட் பாசஸ் என்பவரும் அடல்ட் பிஷார் என்பவரும் ஜார்ஜ் ஏங்கிள்ஸ் என்பவரும் இந்த மரணத்தை மனதிலேயே கொண்டுதான், இந்த சோகமான நிகழ்வை மனதிலே கொண்டுதான் ஆஸ்திரேலியாவில் முதலாக 4 மாதத்தை கொண்டு வந்தார்கள். இந்த நினைவை சிகாகோவில் நடந்த அந்த நிகழ்வை
மனதிலே வைத்து அந்த வீரர்களுக்கு, அந்த தொழிற்சங்க தலைவர்களுக்கு நாம் நினைவு கூறக்கூடிய நாளாக மே தினம் 1ஆம் தேதியை சர்வதேச மே தினமாக, தொழிலாளர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி 1891ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற குரோவர் என்ற அவருடைய காலத்தில் இது தொழிலாளர் தினமாக உலகம் முழுவதும் அறிவித்தது. தொழிலாளர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய நாளாக அறிவித்தது ஆஸ்திரேலியா 1891. இதே போன்று இந்தியாவிலேயும் முதலாக தொழிற்சங்க வரலாற்றிலேயே மே தினத்தை கொண்டாடியது எங்கே என்று சொன்னால் அதுவும் சென்னையில் தான். சிங்காரவேலர் அவருடைய தலைமையில் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் முன்னிலையில் நடத்தப்பட்டது. பின்னால் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.